ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ எண்டில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நமக்கு ஒரு இன்டெரக்டாக ஒரு ஒரு நோட்ஸ் மாதிரி வந்து கிடச்சிருக்கு, இன்டெரக்டாக நமக்கு ஒரு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நம்ம வெண்ணிலாவோட மாமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நம்ம நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிச்சு. அதுவுமே உங்களுக்கு நேற்றுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். அதில் அவங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தம்ப்நெயில் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் என்ன வச்சுருந்தாங்கன்னா, அது எனக்கு கொஞ்சம் வந்து டிஸ்டர்பாகவே இருந்துச்சு. அந்த தம்ப்நெயில் பார்த்து ஏன் அந்த தம்ப்நெயில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தம்ப்நெயில்ல அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம வைஷு இருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம வெண்ணிலா அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் இருக்க 2-3 ஃபோட்டோ வந்து அவங்க வந்து கொலாச் பண்ணி, ஸோ பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்க்கு பாய் சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்பயுமே வந்து அவங்க தம்ப்நெயில் வைப்பாங்க. எபிசோட்ஸில் இருக்க ஒரு சில சீன்ஸ் தான் வந்து அவங்க தம்ப்நெயில் வச்சு நான் பார்த்துருக்கேன். பட் இது ஏன் சம்மந்தமே இல்லாமல் பாய் பாய் அதில் எழுதி வேறு இருந்துச்சு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அந்த ஒரு போஸ்ட்டை அவங்க தம்ப்நெயிலாக வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. மேபி ஸோ இந்த ஒரு ட்ராக்கோட வெண்ணிலாவோட கேரக்டர் எண்ட் ஆகுதா? கண்டிப்பாக வெண்ணிலா கேரக்டர் எண்ட் ஆச்சுன்னா மாமாவோட கேரக்டருமே எண்டு தான். ஸோ பிகாஸ் வெண்ணிலா இல்லாமல் அங்கே மாமாவுக்கு வேறு வேலை இல்லை இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களும் எண்டாக போகுது தான் அப்படின்னு டேரக்டாக சொல்லியிருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல. எக்ஸாக்டாக நம்ம எதுவுமே டிஸ்கஸ் பண்ண முடியல. ஏன்னா எதையுமே எப்படி யோசிக்குதுன்னே தெரில. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாய் பாய்ன்னு சொல்லி வெண்ணிலாவோட அந்த ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்காங்களே தவிர இவங்க பற்றி எதுவுமே போடவே இல்லை. அதை பற்றி அவங்க வந்து வீடியோலும் பேசவும் இல்லை. அந்த தம்ப்நெயில் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எனக்குள்ள ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. மேபி வெண்ணிலா வந்து அந்த கேரக்டர் என்னால் தான் அந்த மாதிரி போட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. பட் இதெல்லாம் பார்க்கும்போது வச்சு நம்ம நோட்டீஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி, அதாவது நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தோணுச்சுன்னா எது எல்லாமே நமக்கு அந்த விஷயத்துக்கு ரிலேட் ஆகிற இருக்க மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. ஸோ அந்த தம்ப்நெயில் பார்த்துட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு, எதுக்கு அந்த தம்ப்நெயில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எந்த காரணத்துக்காக வச்சாரோ தெரியல. பட் நம்ம இந்த மாதிரி புரிஞ்சிருக்கோம். நான் இந்த மாதிரி புரிஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரிடிக்ஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.